பெரியவா சரணம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சரண் அடைந்தோரை மிக ஆபத்தான காலகட்டத்திலும் காப்பாற்றா பெரியவா. அதான் இதை ரவி வெங்கட்ராமன் அவருடைய அனுபவம். அது சின்ன வயசுலேருந்தே பெரியவாள்கிட்ட ரொம்ப அதீத பக்தி கொண்டவர். அவர் குடும்பமே மொத்தமாக பெரியவாளுடைய பக்தியில் தெளித்தவர்கள்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்துக்கும் பெரியவா அனுமதின்ட்டு ஒன்று நடக்காது அவர் குடும்பத்தில். என்னுடைய மூத்த அண்ணா அவர் தாயார் கருவுட்டு இருக்கும்போது பிரசாத் எங்கே வச்சுக்கிறது, அதுலேருந்து பெரியவா ஆனப்படி தான் குடும்பப்படி எல்லாம் செய்வாள். அதுபோலவே நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்த இவரை சம்பந்தம் இருக்கும்போது கூட தாயார் இளையாத்தங்குடியில் பெரியவா இருந்தபோது எங்கே பிரசாத் வச்சுக்கலான்னு கேட்டு திருச்சியில் வச்சுக்கோ அப்படின்னு உத்தரவு வந்தது. அப்படி பிறந்தவர் தான் இவர். இப்படிப்பட்ட அனுகிரகத்தோடு பிறந்தவர் தான் இந்த ரவிசங்கர் என்ற ரவி வெங்கட்ராமன். பிலானியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தார். அந்த டயத்தில் 1984 ஆண்டு படித்து முடிச்சுட்டு திருச்சிக்கு திரும்பினார். விடுமுறைலாம் முடிஞ்சு பரீட்சை ரிசல்ட் வந்தோடனே மறுபடியும் பிலானிக்கு போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிறதுக்காக போனார். டெல்லி வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பிலானிக்கு பஸ்ஸில் போனபோது ஆபத்தும் கூடவே வரத அவர் உணரலை. அவர் தெரியாது. பக்கத்தில் இருந்த வயசு பையன் இவர் வயசு ஒத்த இளைஞர்னு சொல்லுவாள், அது மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பின் சீட்டில் 2 வாலிபர்கள். அதே மாதிரி ஏஜ் குரூப்பு. என்ன கொஞ்சம் சில மணி நேரத்தில் பேசிட்டு இருந்தபோது கள்ளங்கழப்பாடு இல்லாமல் இவருடைய கதையெல்லாம் சொல்லி முடித்தார். நடுவில் வழியில் நண்பர்கள் இறங்கிட்டாவா. இவர் பிலானிக்கு போயிட்டார் தனியாக. சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி ராத்திரி கல்லூரி ஹாஸ்டல்லே தங்கிட்டு மறுநாள் காலத்தால் டெல்லிக்கு வெயிட் பண்ணுறார் பஸ்ஸுக்காக. காலேஜ் லீவானதுனால பெரிய கூட்டமெல்லாம் இல்லை பஸ்ஸில். பார்த்தா திடீர்னு முதல் நாள் பார்த்தா அதே நண்பர்கள் அங்கே வந்திருந்தாங்க. ரவிக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஆச்சரியத்தோட வியப்போட பார்த்துட்டு அவளை. ஆனால் பார்த்தா அவளை மௌனமாக இருந்தாவா. திடீர்னு அவளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் அச்சுறுத்த மாதிரி, பயமுறுத்துகிற மாதிரி இருந்தது. அவள் சொன்னான், நீ மரியாதையாக எங்களோட வந்துடு, புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சே நாங்கள் ஒன்று சும்மா விட மாட்டோம், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டல். முதல்ல விளையாடா அப்படின்னு நினச்சான். அப்புறம் பார்த்தா அது சீரியஸான மேட்டர் தெரிஞ்சோடனே பயந்துட்டார். முன்ன பின்ன தெரியாதவர்கிட்டலாம் நம்மளுடைய சமாச்சாரத்தில் சொல்லக்கூடாது, சொன்னால் மாட்டிப்போம் அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுது. அந்த பயத்தோடையே அவள் சொல்கிறபடி நடக்கிறத தவிர வழி கிடையாது. அவள் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. பார்த்தா அவள் தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவா. அவள் ரவியையும் அந்த இயக்கத்தில் ஈடுபடுறதுக்கு வலுக்கட்டாயமாக எடுத்துன்னு போயின்ட்டுருக்கா. அதான் மேட்ரு. ரொம்பவும் பயந்த நிலைமையில் கூட பெரியவாள் நினச்சிட்டு இருந்தார். அவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை தோணித்து. பெரியவாளால் தன் குடும்பத்துக்கு லெட்டர் ஒன்று எழுதி அவள்கிட்ட கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னார். அவள் நல்ல காலம் போகிற வழியில் அதை போஸ்ட் பண்ணிட்டா. டெல்லியிலேருந்து கடத்தி கொண்டு ஒரு பஸ்ஸில் ஏறி ரிஷிகேஷ் வந்தா. பயந்த டயத்தில் கூட பெரியவா ஸ்மெல்லில் தான் பெரியவா தான் பார்த்தா என் படத்திலே கண்டு அவள் கேலி பண்ணான். சீக்கிரம் அவள்கிட்ட தப்பாக நினச்சது எல்லாம் வீணாக போயிடுச்சு. அப்படி இப்படி 1 நாள் ஒன்றும் சாப்பிடலை. ட்ராவல் வேறுறதுனால பயங்கர பசி தாங்க முடியல. அப்புறம் வழியில் அவள்கிட்டே ஏதாவது சாப்பிட வாங்கி தரப்படியே கேட்டாள். ரவியோட புண்ணியம் வீணாகலை. அவள் ரவிகிட்டே பணத்தை கொடுத்து ஒரு ஏதாவது அவளுக்கு சேர்த்து வாங்கிட்டு வர முடிய சொன்னான். அவள் நல்ல காலம் அதை சின்ன ரோடு, அது சாலை, குறுக்கலான சாலை, அதுக்கு மாதிரி இந்த ஹோட்டலில் வாங்கிறத இவள் பார்த்துட்டே இருந்தா. இவன் பாய் வாங்கிறத பார்த்துட்டே இருந்தா. பயந்துட்டே கடை போயிட்டு பசி வயத்தை கிள்றது கடைக்கு போய் கடை வரைக்கும் போனான். அந்த நேரத்தில் தான் இன்பத்தேனான தமிழ் மொழி காதில் விழுத்தது. திரும்பி பார்த்தா ஒரு மிலிட்ரி ட்ரக், அதுலேருந்து 2 சோல்ஜர்ஸ் இறங்கினான்.
அவள் தமிழில் பேசின்றதுக்கு அவ்வளோ இருக்குது. ஏன்னா எப்படியே கடத்திட்டு வந்த மேட்ரை அவள்கிட்ட எப்படியாவது விளக்கி சொன்னான் தமிழில். ஏன்னாக்கா பஸ்ஸு அந்த பக்கம் இருக்குது, நடுவில் ட்ரக்கு, அதுக்கப்புறம் இவன் கடை. ஸோ இவன் பேசுகிறத அவளால் பார்க்க முடியாது. அவள் வந்து ஜவான்கிட்ட சொன்னோடனே நீ பஸ்ஸில் போய் உட்காரு அப்படின்னு அவள் சொன்னோடனே அதுக்கு ஒரு ஏமாற்றமாக போயிடுது. இவ்வளோ தூரம் சொல்லணும், பஸ்ஸில் போய் உட்காருன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு ஒன்று சாப்பிட்டு பெரிய மனுஷன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துதான். அப்போ திடீர்னு அந்த மிலிட்ரி ட்ரக்கு அந்த பஸ்ஸுக்கு ஓவர்டேக் பண்ணி அப்படின்னு வழி நிறுத்தி பஸ்ஸை ஸ்டாப் பண்ண வச்சது, நிற்க வச்சது. அந்த தமிழ் சோல்ஜர்ஸ் 2 பேரும் டடக்குன்னு பஸ் உள்ள போது யார் இங்கே டெரரிஸ்ட், யார் டெரரிஸ்ட் அப்படின்னு கேட்க நம்ம ரவி இல்லை கஞ்சாடையா அப்படி கண்டு காமிச்சோம். அவ்வளோதான். அந்த 3 பேர் அதிர்ச்சியோடு ஓட ஆரம்பிச்சா. ஜவான்களை விடலை அப்படி இப்படி துரத்தி 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். அந்த 2 ஜவான்கள் இருக்கா இல்லையா, அதில் ஒருத்தர் பேர் வந்து முருகன். முருகனான சுவாமிநாதனே பெரியாதனே சுவாமிநாதன் அங்கே வந்து இந்த பக்தனை காப்பாற்றினாருங்கிறது வந்து சந்தேகம் இருக்கா என்ன? என்னோட பெற்றோர் என்னை கடிதம் அவள் கிடச்சிருத்து. அவள் பயந்து போயிட்டா. பயந்து இல்லை போயிட்டு பெரியவாளை பார்த்து சரணடைஞ்சாங்க ஊரில். இப்படி ஆகிடுத்து என்ன லெட்டர் எழுத வந்து நான் இனி திரும்ப முடியாது அப்படின்னு எழுதியிருக்கான் அந்த பையன். பார்த்தா பெரியவாள்கிட்ட விஷயத்தை சொன்னோன்னே பெரியவா இல்லை ரிஷிகேஷில் மடத்தில் ராஜாவோட தேட சொல்லுவா அப்படின்னு உத்தரவு. அது மட்டும் இல்லாமல் இவளை ஊருக்கு அனுப்பிச்சிடோ அப்படின்னு கட்டளை. அன்றைக்கி மத்தியானம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இவ தங்கின போது ரவி கிடச்சிட்டாங்கிற மேட்ரும் அவளை கிடச்சிருத்தோம். பெரியவா வாக்குப்படி திருவாக்குப்படி அங்கேருந்து அனுப்பப்பட்ட ரிஷிகேஷன்லேருந்து இங்கே வந்துட்டான். அந்த தந்தை மூலம் விவரமும் சொல்லப்பட்டது. அவளுக்கு பெற்றோர்கள் வந்து அப்படியே காஞ்சிபுரத்தை நோக்கி அப்படியே கரகளை கும்பிட்டான். இதுக்கப்புறம் சொல்லணுமா? ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.